விஜய் சார்கிட்ட நான் சொன்ன ஒரு வேண்டுகோள் தான். நான் ஒரு குடிமகனா அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு இந்த நிமிஷம் மிகப்பெரிய வெற்றி. இந்த கணம் அவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார். ஃபர்ஸ்ட் பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டார். அது முதல் மாற்றம். இன்னைக்கு இளைஞர்ல இருந்து அரசியல் ஆர்வம் ஜாஸ்தியாயிருச்சு, அரசியல் ஈடுபாடு ஜாஸ்தியாயிருச்சு. இளைஞர் இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இளைஞர்கள்லாம் அரசியல்ங்கிறது வேற யாருக்கோ பெரியவங்களுக்கு சம்மந்தப்பட்டது, நம்ம சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. நான் இன்னைக்கு இந்த அரசியலுங்கிறது நமக்கு சம்மந்தப்பட்டது, நம்ம அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இளைஞர்களும் இளைஞர்களும் இன்னைக்கு ரொம்ப ஈடுபாடு, குழந்தைகள் கூட சார் ரொம்ப ஈடுபாடு வந்திருக்காங்க. அது மாற்றம், ஆரோக்கியமான மாற்றம். எப்பவுமே மாற்றங்கிறது ரெண்டு இருக்கு, ஏமாற்றம் இருக்கு, ஆரோக்கியமான மாற்றம் இருக்கு. நமக்கு ஆரோக்கியமான மாற்றம் வேணும். அந்த ஆரோக்கியமான மாற்றம் தான் இன்னைக்கு விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு எழுச்சியோட இளைஞர் செயலில் வந்திருக்கு. இந்த சூழல்ல நிறைய பசங்க இளைஞர்கள்லாம் விஜய் சார் மேல ரொம்ப அதீத அன்பு, அதீத பாசம். அவர் மற்ற கட்சி தலைவர் மாதிரி ஒரு அரசியல் தலைவரா அப்படிலாம் இல்லை. அவங்க நம்ம வீட்டுல ஒருத்தரை பாக்குறாங்க. விஜய் சாரை குடும்ப பையனை பாக்குறாங்க. குழந்தைங்களாம் மாமாவும் சொல்றாங்க, பெண்ணுக்கெல்லாம் அண்ணா தம்பி, அப்படியே போச்சு. அரசியல் தலைவர்களை தாண்டி நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி அவரை பாக்குறாங்க. அதனால அவருக்கு ஏதாவது ஒருவேளை தோல்வி வந்துட்டா நாங்க இப்படி இருப்போம், ஒன்று தாங்கிக்க மாட்டாங்க. அதை தாங்கிக்கிற ஒருவேளை தோல்வி வராது.